வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மார்ச் 2 முதல் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. தேதி குறிப்பிடாமல் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலா தான். ஆதாரங்களை வெளியிட்டார் பொன்னையன். மூச்சு திணறல் தொடர்பாக கருணாநிதிக்கு சிகிச்சை. காவேரி மருத்துவமனை தகவல். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம். மத்திய அரசு தடுத்து நிறுத்த டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் 2017 மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தொடங்குவதாக அறிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம், மார்ச் 2ஆம் தேதி மொழித் தேர்வு முதல் தாள் தேர்வும், மார்ச் 3ஆம் தேதி மொழித் தேர்வு 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என அறிவித்துள்ளது. மார்ச் 6ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள் தேர்வும், மார்ச் 7ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம், மார்ச் 10ஆம் தேதி வணிகவியல், மனைவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி வேதியியல் மற்றும் கணக்கு பதிவியல் தேர்வுகளும், மார்ச் 17ஆம் தேதி ஆங்கிலம் தொடர்பு மொழி, இந்திய கலாச்சாரம், கணினி அறிவியல் மற்றும் உயிரி அறிவியல் சிறப்பு தமிழ் தேர்வுகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 21ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் தேர்வுகளும், மார்ச் 24ஆம் தேதி தொழிற்கல்வி எழுத்து தேர்வுகள், அரசியல், அறிவியல், செவிலியர் மற்றும் புள்ளியியல் தேர்வுகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 27ஆம் தேதி கணிதம், விலங்கியல், நுண்ணுயிரியல் மற்றும் சத்துணவு பாட தேர்வுகளும், மார்ச் 31ஆம் தேதி உயிரியல், வரலாறு, தாவரவியல் மற்றும் வணிக கணிதம் தேர்வுகளும் நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. +2 தேர்வு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணிக்கு முடியும் என்றும் கூறியுள்ளது. மார்ச் 8ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதுபற்றி அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கவிருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. மார்ச் 8ஆம் தேதி தமிழ் பாடம் முதல் தாள் தேர்வும், மார்ச் 9ஆம் தேதி தமிழ் பாடம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என அறிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்கம், மார்ச் 14ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள் தேர்வும், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. மார்ச் 20ஆம் தேதி கணித தேர்வும், மார்ச் 23ஆம் தேதி அறிவியல் தேர்வும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்கம், மார்ச் 28ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும், மார்ச் 30ஆம் தேதி விருப்ப மொழிக்கான தேர்வும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் காலை 9:15 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணிக்கு முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிக்க போராடும் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அனந்த்குமார், முன்பு ஆட்சியில் இருந்த மத்திய அரசு ஊழலில் ஈடுபட்டதால் அதனை எதிர்க்கட்சிகள் எதிர்த்ததாக கூறினார். ஆனால் தற்போது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க நடக்கும் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டதாகவும் அவர் கூறினார். பணப்புழக்கத்தை தவிர்த்துவிட்டு மின்னணு பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளுமாறு நாட்டு மக்களை பிரதமர் வலியுறுத்தி இருப்பதாகவும் அனந்த்குமார் தெரிவித்தார்.
பிரதமர் மோடியை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் தனிப்பட்ட ஊழல் பற்றி தமக்கு தெரியும் என்றும் அதற்கான ஆதாரங்களை வெளியிடப் போவதாகவும் ராகுல் காந்தி அண்மையில் தெரிவித்திருந்தார். இது தவிர ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு தொடர்பாகவும் மோடியை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனிடையே இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். அப்போது மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா, பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் அம்ரிந்தர் சிங் ஆகியோர் உடனிருந்தனர். எந்த விவாதமும் நடத்தாமல் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டதற்கு கவலை தெரிவித்த அவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஹமீது அன்சாரி எந்த கட்சியும் விதிகளை பின்பற்றவில்லை என கூறியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளிலிருந்தே ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அலுவல்கள் முடங்கியதால் நாள்தோறும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ஹமீது அன்சாரி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவித்தார். முழக்கம் எழுப்புவது, பதாகைகளை காண்பிப்பது, தொடருக்கு இடையூறு விளைவிப்பது தொடர்பான விதிகளை எந்த கட்சிகளும் பின்பற்றப்படவில்லை என்று அன்சாரி கூறினார். மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஹமீது அன்சாரியின் உரைக்கு பிறகு மதிப்பிழந்த ரூபாய் தாள் விவகாரத்தை மீண்டும் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து 2 முறை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து தேதி குறிப்பிடாமல் மக்களவை ஒத்திவைப்பதாக சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். வங்கிக் கணக்கில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வைத்திருப்பவர்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தியவர்களுக்கும் புதிய கட்டுப்பாட்டை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இதனையடுத்து தங்களுடைய வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவும் பணத்தை செலுத்தவும் ரிசர்வ் வங்கி பல்வேறு நிபந்தனைகளை விதித்து வருகிறது. தற்பொழுது சில புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதன்படி வங்கிக் கணக்கில் 5 லட்சத்திற்கு மேல் பணம் வைத்திருப்பவர்கள் பான் எண்ணை இணைக்கும் வரை அல்லது படிவம் 60 அளிக்கும் வரை தங்களுடைய வங்கி கணக்கை இயக்க முடியாது என தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு மேல் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளை 2 லட்சத்திற்கும் அதிகமாக பான் எண் இணைக்காமல் டெபாசிட் செய்திருந்தாலும் வங்கி கணக்கை இயக்க முடியாது என்று கூறியுள்ளது. வர்தா புயல் காரணமாக மக்களுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுக்க நடமாடும் அரசு மருத்துவ குழுக்களை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடக்கி வைத்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் வர்தா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் நோய் தொற்று பரவி இருப்பதால் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் 161 நடமாடும் மருத்துவ குழுக்கள் அடங்கிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று தொடக்கி வைத்தார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராதாகிருஷ்ணன், நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலா தான் என ஆதாரங்களுடன் அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான மறைந்த ஜெயலலிதாவின் 11வது நாள் துக்கம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் என்று தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனது நிதி சேமிப்பு வாரிசாக சசிகலாவை தான் குறிப்பிட்டுள்ளார் என்றும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1991ஆம் ஆண்டு ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தில் 7 லட்சத்தை முதலீடு செய்தபோது நிதி சேமிப்பு வாரிசாக சசிகலா பெயரை தான் ஜெயலலிதா எழுதி கையெழுத்திட்டுள்ளார் என்று குறிப்பிட்ட பொன்னையன் அதற்கான ஆதாரங்களையும் காண்பித்தார்.
திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சுத் திணறல் தொடர்பாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை காவிரி மருத்துவமனையில் நேற்றிரவு மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய உடல்நலன் தொடர்பாக தனியார் மருத்துவமனை செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சுத் திணறலை சரி செய்யும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதென தெரிவித்துள்ளது. அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தற்போது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிறுக சிறுக இலங்கை கடற்படையினர் சிதைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 600க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் உயிரிழந்ததும் 1000க்கும் அதிகமான மீனவர்களை உடல் உறுப்புகளை இழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டின் கடல்சார் சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டுவர உள்ளது என்ற செய்தி தமிழக மீனவர்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை கைப்பற்றுவதுடன் அவற்றை விடுவிக்க ஒரு படகிற்கு 30 லட்சம் ரூபாய் முதல் 17 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது தங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படும் என நம்பிக்கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் இதயத்தில் இடி விழுந்தது போல் இலங்கையின் அபராத அறிவிப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பன்னாட்டு கடல் எல்லையை தாண்டும் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட இந்திய மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் இலங்கை அரசின் சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்த கொழும்பில் உள்ள இந்திய தூதர் மூலம் இலங்கை அரசுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள இந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் இலங்கையிடம் வலியுறுத்த வேண்டுமென இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வளிமண்டலத்தில் காற்றின் சுழற்சியும் அதிகரித்துள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திண்டிவனத்தில் அதிக அளவாக 30 மில்லிமீட்டர் மழையும், மரக்காணம் மற்றும் மயிலத்தில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கேரளத்தில் சூரிய தகடு மோசடி வழக்கு, சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கேரளத்தில் சூரிய தகடு மோசடி வழக்கில் சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 2011ஆம் ஆண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சூரிய மின்தகடு அமைத்து தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக சரிதா நாயர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி உள்ளிட்ட அரசியல் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருவனந்தபுரம், பெரம்பாவூர், கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு நீதிமன்றங்களில் சரிதா நாயர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பெரும்பாவூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சரிதா நாயருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முன்னாள் கணவர் பிஜு ராதாகிருஷ்ணனுக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கேரளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூரிய தகடு மோசடி வழக்கில் முதலாவது தீர்ப்பு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடம் ஊக்குவிப்பதன் மூலம் கல்வி, கலாச்சாரம் ஆகியவை தொடர்பாக அவர்கள் அறிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு புத்தக சங்கத்தின் சார்பில் 20வது தேசிய புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. 1,00,000க்கும் அதிகமான தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி மற்றும் பிறமொழி நூல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. புத்தக கண்காட்சியை குத்து விளக்கேற்றி தொடக்கி வைத்த புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சமூக சிந்தனை மற்றும் கலாச்சார அறிவை மக்களிடம் வளர்க்கவே இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டுவர முயலும் சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கொண்டு வரவிருக்கும் சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் வைகோவை சந்தித்த மீனவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவுமாறு கோரிக்கை விடுத்தனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, இலங்கை அரசு கொண்டு வரவிருக்கும் சட்ட திருத்தத்தால் தமிழக மீனவர்களின் நலன் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி அருகே சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்த விவசாயி பூச்சிமருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நடுக்காவேரி அருகே குழிமாத்தூரில் ஒருபோக சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர் தண்ணீரின்றி கருகி வருகிறது. குழிமாத்தூரை சேர்ந்த விவசாயி அரவிந்த் 13 ஏக்கர் சம்பா பயிர் செய்திருந்த நிலையில் அவற்றில் 8 ஏக்கர் கருகிவிட்டது. போர் போட்டும் புதிய தண்ணீர் இல்லாததால் மனவேதனை அடைந்த அரவிந்த் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 4 விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. வர்தா புயலால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேதமடைந்த விவசாய நிலங்கள் பற்றிய கணக்கெடுப்பை முறையாக நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் வர்தா புயலால் பெய்த கனமழை காரணமாக 110 ஏரிகள் நிரம்பியுள்ளன. அறுவடைக்கு காத்திருந்த நிலம் உள்பட பல்வேறு விவசாய நிலங்களும் பாதிப்புக்கு உள்ளாகின. நெல், கரும்பு, வாழை மற்றும் தோட்டப் பயிர்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி, 1714 ஏக்கர் நிலம் சேதமடைந்துள்ளதாகவும் 10 கோடி ரூபாயை நிவாரணத் தொகையாக ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது விவசாயிகளிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது சேத விவரம் மதிப்பிடப்பட்டு வரும் நிலையில் முன்னதாகவே சேத விவரங்களை அறிவித்தது எவ்வாறு என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேத விவரங்களை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், கால வரம்பின்றி பயிர் காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சிகளை இரவு 10 மணிக்கு மேல் நடத்த அனுமதி கோரி கிறிஸ்தவ அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி 3 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் கேரளம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள். வரும் 23ஆம் தேதி புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. இதனிடையே இந்த ஆண்டிற்கான விழாவினை இரவு 10 மணிக்கு மேல் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த கிறிஸ்தவ அமைப்பினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. 7 பேர்களை மட்டுமே ஆட்சியரை சந்திக்க அனுமதி அளித்ததை அடுத்து அவர்கள் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கரூர் மாவட்டத்தில் பெய்யும் பனிப்பொழிவின் காரணமாக மல்லிகை பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வரும் நாட்களில் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் பூ வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள பூச்சந்தையில் தற்போது பெய்யும் பனிப்பொழிவின் காரணமாக மல்லிகை பூக்களின் வரத்து மற்றும் வளர்ச்சியும் குறைந்துள்ளது. மார்கழி மாதம் தொடங்கியுள்ளதால் கோவில்கள் மற்றும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் தேவைகள் அதிகரித்துள்ளன. இதனால் கடந்த 2 நாட்களாக ரூபாய் 1000க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை பூக்கள் வரும் நாட்களில் ரூபாய் 3000 வரை விலை உயர வாய்ப்புள்ளதாக பூ வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் மழையால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வர்தா புயலின் தாக்கத்தை அடுத்து கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நெல்லிக்குப்பம், புதுச்சத்திரம், புதுப்பேட்டை பகுதிகளில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. திருவையாறு, கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் வறட்சி காணப்பட்ட நிலையில் இன்று பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியாவுக்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட். இங்கிலாந்து 4 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீனா அருகில் உள்ள போகாய் கடல் பிரதேசத்தில் அந்நாட்டு கடற்படை போர் பயிற்சியில் ஈடுபட்டது. இது அந்நாட்டின் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சீனாவின் அருகில் உள்ள போகாய் கடல் பிரதேசத்தில் சீன கடற்படை போர் பயிற்சியில் ஈடுபட்டது. இதில் அந்நாட்டு கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன போர்க்கப்பல் ஈடுபடுத்தப்பட்டது. அந்த கப்பலில் இருந்து பாய்ந்து சென்ற போர் விமானங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தன. இதேபோல் அதிநவீன ஹெலிகாப்டர்களும் குறி தவறாமல் இலக்குகளை தாக்கி அழித்தன. கடற்பகுதியில் நடைபெற்ற இந்த போர் பயிற்சி சீன அரசின் அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்தியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற விளையாடி வரும் இங்கிலாந்து அணி ரன்களை குவிக்க திணறி வருகிறது. இன்றைய நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து 4 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி சமனில் முடிய மற்ற 3 போட்டிகளிலும் இந்தியா தொடர் வெற்றிகளை பெற்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆறுதல் வெற்றியுடன் தங்கள் நாடு திரும்பும் நோக்கில் கடைசி தொடரிலாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இங்கிலாந்து அணி உள்ளது. ஜேப்பாக்கத்தில் உள்ள திடலில் இன்று தொடங்கிய 5வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் தேர்வு செய்து விளையாடி வருகிறது. முதலில் களமிறங்கிய குக் 10 ரன்களிலும் ஜென்னிங்ஸ் 1 ரன்களிலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அடுத்து களமிறங்கிய ரூட் 88 எண்ணில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். இன்றைய முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக மொயின் அலி 120 ரன்களும் ரூட் 88 ரன்களும் எடுத்துள்ளனர். இந்திய அணி தரப்பில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 2 முதல் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வுகளும் அறிவிப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. தேதி குறிப்பிடாமல் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. ஜெயலலிதாவின் நிதி சேமிப்பு வாரிசு சசிகலாதான். ஆதாரங்களை வெளியிட்டார் பொன்னையன். மூச்சு திணறல் தொடர்பாக கருணாநிதிக்கு சிகிச்சை. காவேரி மருத்துவமனை தகவல். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம். மத்திய அரசு தடுத்து நிறுத்த டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.